குட் மார்னிங் கைஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் புது இவி பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 14 February 2023 இந்த நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023 ரெண்டு விதமாக வச்சிருக்காங்க. இவி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு, இவி கன்சியூமர்ஸ்க்கு. தமிழ்நாடுல ஃபேக்டரி வச்சிருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்க்கு, OEMஸ்க்கு, பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே செம்ம பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த நியூ பாலிசியோட மெயின் ஹைலைட்டே நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் தான் பார்க்குறோம். கமர்ஷியல் 2 வீலர்ஸ்க்கு 30,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்டோட மானியம் சப்சிடி வருது. அண்ட் 3 வீலர் லோடு வெஹிக்கிள்ஸ்க்கு 40,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி. அண்ட் 4 வீலர்ஸ்க்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்சிடி கிடைக்குது. அதுவே கமர்ஷியல் பஸ்ஸா இருந்தா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்சிடி வருது. இது மட்டும் இல்லாம சார்ஜிங் இன்ஃப்ராக்காக தனியா கவர்மெண்ட்ல இறங்கி செய்றாங்க. ஒரு 25 கிலோமீட்டர் இன்டர்வல்ல போத் சைட்ஸ் ஆஃப் த மெயின் ரோட்ல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. அதுலயும் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கிறவங்களுக்கு 75% 75% வரைக்கும் ரிடக்ஷன் ஆஃப் சார்ஜஸ். அது மட்டும் இல்லாம நான் பீக் ஹவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ், பப்ளிக் பேட்டரி ஸ்வாப்பிங்க்கு 2 lakhs இன்சென்டிவ். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ண பல விஷயங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நம்ம இவ்வளவு வருஷமா எதிர்பார்த்த ரெட்ரோஃபிட்டிங், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம மோட்டர் ஃபிட் பண்ற மாதிரி ரெட்ரோஃபிட்டிங்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு தனி பாலிசியே வருது. இதுல 20,000 ரூபாய் சப்சிடி வேற நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நீங்க எதிர்பார்க்குற சில தகவல்கள் இந்த வீடியோல இருக்கும். இப்போ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். கைஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட் இவி பாலிசி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. February 14, 2023 இவ்வளோ நாளாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம். ரிவோல்ட், ஏத்தர், ஓலா இந்த மாதிரி வண்டிகளில். நார்த்லலாம் சில ஸ்டேட்ஸில் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வரைக்கும் கூட தனியாக ஸ்டேட் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி ஸ்டேட் சப்சிடி கொண்டு வரதுக்காக நம்ம ரொம்ப நாளாக வெயிட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2023 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டாங்க. 24,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா கமிட் பண்ற கம்பெனிஸோட MOU போட்டிருக்காங்க. அதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. இது மூலமா இந்த EV செக்டர்ல 42,000 ஜாப்ஸ், வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாங்க. கைஸ், ஆல்ரெடி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் நம்மளோட தமிழ்நாடு. இங்கேருந்து உலகம் ஃபுல்லா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் இப்போ இந்த புது பாலிசியில பார்த்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்க்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஹப்பா இருக்க போகுதுன்ற ஐடியா வருது. இது மட்டும் இல்லாம போக 50,000 கோடி வர்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு அட்ராக்ட் பண்றதா சொல்றாங்க. இது மூலமா 1.5 லட்சம் ஜாப்ஸ் உருவாகும்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் சார் செக்ரட்டேரியட்ல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் முன்னாடி இந்த நியூ இவி பாலிசி 2023 ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ இந்த பாலிசினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது பார்ப்போம். இந்த பாலிசிக்கு 2 பக்கம் இருக்கு. ஒன்னு மேனுஃபேக்சரர் சைடு, இன்னொன்னு கன்சியூமர் சைடு. தயாரிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை வாங்கி யூஸ் பண்றவங்க. ஃபர்ஸ்ட் இதை மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் 300 ஏக்கர்ல கிருஷ்ணகிரியில ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டர் பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆட்டோமொபைல் பிளான்ட்ஸ் கிட்ட, ஃபேக்டரிஸ் கிட்ட வரப்போகுது. அண்ட் இது ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சப்சிடைஸ்டா இருக்க போகுது. இதுலயே ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுஸ் ஜோன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஜோன்ல வந்து ஃப்ரீ ட்ரேட், அதாவது நிறைய டாக்ஸஸ், நிறைய கமர்ஷியல் சார்ஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸம்ப்டடா இருக்கும். இதெல்லாம் இல்லாமே அவங்களால பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ஈஸியா பிளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்றாங்க. ஸோ தட் நம்ம எந்த மெஷினரி இறக்குனாலும் ஈஸியா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் எல்லாமே அங்கே ரெடியா இருக்கும். இதுலயே நம்ம கவர்மெண்ட் EV செல் டெக்னாலஜிஸ், பேட்டரி சப்ளை எக்யூப்மெண்ட், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே கூட சப்போர்ட் பண்றாங்க. 15% இன்சென்டிவ் பேட்டரி பார்ட்ஸ், EV காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு 2% டோட்டல் ப்ராஜெக்ட் டர்ன் ஓவர்ல சப்சிடி கிடைக்க போகுது. கேபிட்டல் சப்சிடி ஆஃப் 20%, அதாவது முதலீடு ரீதியா 20% கிட்ட பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்றவங்களுக்கும் 10 lakhs வரைக்கும் இன்சென்டிவ் ஒதுக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. 200 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு அண்ட் 1 lakh ஃபார் 500 ஸ்லோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷனுக்கு 2 lakhs சப்சிடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்க தமிழ்நாட்டிலேயே நம்ம பேட்டரி மேனுஃபேக்சரிங், ஈவன் லித்தியம் அயன் செல்லை இங்க தயாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் ஏற்ற மாதிரி 2030 30% ஆஃப் த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எலக்ட்ரிஃபை பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதாவது 30% கவர்மெண்ட் பஸ் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸா ஓடும்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது கன்சியூமர் பெனிஃபிட் பார்க்கலாம். இப்போ வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு புதுசா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்றது. இப்போ இந்த பாலிசியில மேஜர் ஹைலைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு தான். இப்போ நான் ஒன்னொன்னா சொல்றேன். எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ்க்கு 20% இன்சென்டிவ் கொடுக்கறதா சொல்றாங்க. அப் டு 5,000 rupees, 5,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம். 2 வீலருக்கு ஒரு கிலோவாட் பேட்டரிக்கும் 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் 30,000 ரூபாய். 3 வீலர் வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒரு கிலோவாட்க்கும் 10,000 ரூபாய் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 4 வீலர்ஸ்க்கும் 10,000 ரூபாய் பர் கிலோவாட் பேட்டரி. ஆனால் மேக்ஸிமம் லிமிட் 1.5 lakhs 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும் கார்ஸ்க்கு, 4 வீலர்ஸ்க்கு. அண்ட் கடைசியா பஸ்ஸஸ்க்கு ஒரு கிலோவாட்க்கும் 20,000 ரூபாய் மானியம் கிடைக்குது. மேக்ஸிமம் லிமிட் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அண்ட் இந்த இன்சென்டிவா நம்ம அவைல் பண்ணோம்னா 300 பஸ்ஸஸ்க்கு தான் இது அவைலபிளா இருக்கும். அண்ட் 3,000 4 வீலர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். 15,000 3 வீலர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். 6,000 யூனிட்ஸ்
டூ வீலர்ஸ்க்கு அண்ட் சைக்கிள்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இத்தனை வண்டிங்களுக்கு தான் இந்த நம்பர் ரீச் ஆகிற வரைக்கும் தான் இந்த இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த வண்டி ஃபேம் டு சப்சிடிக்கும் ஆல்ரெடி எலிஜிபிளாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டோட்டலி தமிழ்நாட்டிலேயே மேனுஃபேக்சர் ஆகி தமிழ்நாட்டிலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது தான் டிஐஒய் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு ஒரு சிறப்பான விஷயம். ரெட்ரோஃபிட்டிங் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினை எடுத்துட்டு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுற கான்செப்டை கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி நம்ம சப்சிடி வேறு கொடுக்குறாங்க. இதுவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் அண்ட் த்ரீ வீலர்ஸ்க்கு 10,000 ரூபாய் பர் கிலோ வாட்டுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் 15,000 ரூபாய் டூ வீலர்ஸ்க்கு அண்ட் மேக்ஸிமம் 20,000 ரூபாய் வரைக்கும் த்ரீ வீலர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட லிமிட்டு டூ வீலர்ஸ்க்கு 30,000 வண்டிங்க வரைக்கும் இந்த இன்சென்டிவ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் த்ரீ வீலர்ஸ்க்கு முதல் 15,000 வண்டி வரைக்கும் இந்த இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது சார்ஜிங் இன்ஃப்ரா பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் கன்சியூமருக்கு நம்ம நார்மல் இண்டிவிஜுவல் பிரைவேட் யூஸ்க்கு நம்ம வெஹிக்கிள்ஸ் வாங்கினா என்ன பெனிஃபிட்ன்றதும் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ. இந்த பாலிசி பிரகாரம் நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸில் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனை செட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதாவது முக்கியத்துவம் கொடுத்து நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸில் 25 கிலோமீட்டர் இன்டர்வெல்ல 25 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ரோடோட ரெண்டு சைடுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறது வண்டி சார்ஜ் போடுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய இப்போ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு எங்கே வேணால் சாக்கெட் கிடைக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு. லாங் ரைட் போகிறப்ப தான் வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறப்ப தான் மெயினாக வந்து சார்ஜிங் இன்ஃப்ரா நம்மளுக்கு தேவைப்பட்டது. இந்த பாலிசி மூலமாக அந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுலேயும் 75% ஆஃப் த சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு 50% ஆஃப் த சார்ஜஸ்க்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50% 8 மணி டு 4 மணி நான் பீக் ஹவர்ஸில் நம்மளுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நார்மல் யூஸ்க்கு நம்ம ப்ரைவேட் யூஸ்க்கு நம்ம இண்டிவிஜுவலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறோம் அப்படின்னா 100% ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆன் எஸ்ஜிஎஸ்டி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் 100% டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் ஆல் டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் பிரைவேட் கார்ஸ் டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா 100% டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் பெர்மிட் ஃப்ரீ. 100% ரோட் டேக்ஸ் இருக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் இருக்காது அண்ட் பெர்மிட்டுக்கு தனியாக ஃபீஸும் இருக்காது. இந்த பெர்மிட்ன்றது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு அண்ட் இந்த எக்ஸம்ஷன் 2025 வரைக்கும் இருக்குன்றதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் பிரைவேட் யூசேஜ்க்கு ஸ்டேட் சப்சிடி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக சப்சிடின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் அப்டேட் பண்ணல. ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு சாலிடான ஒரு இன்சென்டிவ் பெனிஃபிட் வித் சப்சிடி கொடுத்துருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ரீசன் என்னன்னா நம்மளை விட அதில் ரொம்ப முக்கியமாக ஏன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், 5 பேர் போக வேண்டிய இடத்துல ஒரு காரில் போயிட்டு வரும். அதுவும் ஒன் டேல ஒரு வாட்டி ஆர் 2 வாட்டி தான் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணுவோம். இதுவே கமர்ஷியல் என்ன பண்ணுவாங்க, மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆட்டோவில் ஒரு காரில் மேக்ஸிமம் எத்தனை பேர் டிராவல் பண்ண முடியுமோ அத்தனை பேரும் டிராவல் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் பஸ். அண்ட் நம்மள மாதிரி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கே 10 தடவை கிட்ட போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். என்வாயன்மெண்ட் வைஸாகவும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸாகவும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ பிரைவேட் இண்டிவிஜுவல் பையர்ஸ்க்கு சப்சிடி எதுவும் கொடுக்கலன்ற வருத்தம் கொஞ்சம் இருந்தாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சாலிட் சப்சிடி அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது கரெக்டான விஷயமா எனக்கு படுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச 2 வீலர் 3 வீலர் கார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமர்ஷியலில் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் சப்சிடி ஃபேம் டு சப்சிடி ப்ளஸ் இந்த ஸ்டேட் சப்சிடி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40% உங்களுக்கு ரேட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாலிசி மூலமாக நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வளரப்போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. அண்ட் இவிஸில் லாங் ரைட்ஸும் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வரப்போகுதுன்றது தெரியுது. ஸோ ஆப்வியஸாக லோக்கலைஸ்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரேட்டும் குறையும் அண்ட் எல்லா காம்பனன்ட்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆக்சசிபிளாக இருக்கும்ன்றதும் தெரியுது. அண்ட் மெயினாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கும்ன்றது தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இது யூஸ் ஆகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பர்.